நான் ஏங்கிறதுக்கு வர்றேன். காடுகரை எல்லாம் கட்டடங்களா முளைச்சு போச்சு, நாடு நகரமெல்லாம் நச்சுவாய் நிறைஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம நாட்டு நிலைமை இப்படித்தான் ஆகி போச்சு. ஆடி காத்துல அம்மியும் பறக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா இப்பெல்லாம் கொடி கம்பத்துல கட்டின கொடி கூட பறக்க மாட்டேங்குது சார். காடுகரை எல்லாம் கட்டடங்களா முளைச்சு போச்சு, நாடு நகரமெல்லாம் நச்சுவாய் நிறைஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம நாட்டு நிலைமை இப்படித்தான் ஆகி போச்சு. ஐயா, அரசாங்கம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு சொல்றாங்க, ஆனா 4 வழிச்சாலைகள் அமைக்கிறேன்னு ரோட்டு ஓரத்தில் உள்ள எல்லா மரத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஒரு மரத்தை வெட்டினா 10 மரம் உண்டுன்றாங்க. ஆனா அது செய்தாங்க நம்ம அரசாங்கம். பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாதுன்னு அறிவுரை சொல்லுது அரசாங்கம், ஆனா பிளாஸ்டிக்கை தயார் செய்யறத தடை செய்யறத செஞ்சிருக்காங்க அரசாங்கம். என்னடா இவன் வந்ததுல இருந்து அரசாங்கத்தை பத்தியே குறை சொல்லிக்கிட்டு இருக்கானே, இவன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஐயா, நான் தேவகோட்டை தேப்பிருத்த மேல்நிலை பள்ளியில படிக்கிறேன். அங்க நெகிழி ஒழிப்பு படைன்னு ஒரு இயக்கம் இருக்கு. அந்த இயக்கத்துல நானும் ஒரு உறுப்பினர். நாங்க என்ன செய்வோம்னா, கீழே கிடக்கிற பிளாஸ்டிக் பேப்பர்லாம் எடுத்து மக்காத குப்பை தொட்டியில போடுவோம். ஐயா, எங்க இயக்கம் இல்ல, பசுமை படை, லசாக், ஜேஆர்சி, இப்படி பலதரப்பட்ட இயக்கங்கள். நாங்க தண்ணி ஊத்தி செடி நட்டு நாங்க எங்க ஸ்கூல்ல பூங்காவன மாதிரி ஆக்கி வச்சிருக்கோம் சார். நாங்க எங்கேயாவது வீதியிலையோ இல்ல ரோட்லயோ போகும்போது கீழே பிளாஸ்டிக் பேப்பர் கிடந்துச்சுன்னா அதை தூக்கி குப்பை தொட்டியில போடுன்ற ஒரு உணர்வு எனக்கு வரும் இல்லையா? வருது. 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல அவ்வளோ வயக்காடு இருக்கும், பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயக்காட்டை கூட காணோம், எல்லாத்தையும் பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்கய்யா. சோறு போட்ட நிலத்தை இப்ப கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டா அதுக்கு பேரு ரியல் எஸ்டேட்டா. இது எங்க ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் இப்படிதான் நடக்குது. ஐயா, நான் சின்ன பிள்ளையா இருக்கையில என்ன சொல்ற? நான் சின்ன பிள்ளையா இருக்கையில நீ ஏன் சின்ன புள்ள தான்டா? ஆனா நான் 7வது படிக்கிறேன் சார். இப்ப 7வது படிச்ச நீ பெரிய பையனா? நீ 2வது படிக்கும் போது சின்ன பையன், 7வது படிக்கும் போது கணக்கு பண்ணி பாருங்க. அடங்கப்பா அடங்கப்பா அடங்கப்பா. இந்த ஊர்ல அவ்வளவு பறவைகள் பார்ப்பேன். மஞ்சச்சிட்டு, தூக்குடாங்குருவி, முக்குளிப்பேன், கரிச்சா அப்படின்னு அவ்வளவு பறவைகள் பார்ப்பேன். ஆனா இப்பெல்லாம் ஒரு பறவையை கூட பார்க்க முடியறது இல்ல. பறவைகள் சரணாலயத்துக்கு போனா கூட இந்த மாதிரி பறவை எல்லாம் இப்ப பார்க்க முடியறது இல்ல சார். ஆடி காத்துல அம்மியும் பறக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா இப்போலாம் கொடி கம்பத்துல கட்டின கொடி கூட பறக்க மாட்டேங்குது சார். காத்தடிச்சா தானே, காத்து இல்ல, மழை தண்ணி பெய்யறது இல்ல, வெக்கையில வெந்து சாகுறோம் சார் நம்ம. ஐயா, நீங்க குன்றக்குடி மலை பார்த்திருப்பிய, கொடைக்கானல் மலை பார்த்திருப்பிய, எங்கேயாவது பிளாஸ்டிக் மலை பார்த்திருக்கீங்களா? இந்த தேவட்ட ரஸ்தா இருக்குல்ல, அங்க பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேப்பர் அப்படியே மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு சார்.
ஆனா அந்த மண்ணை அள்ளுனா நம்ம தமிழ்நாடு ஓன்னு வளருமா. ஆனா அந்த மண்ணை அள்ளக்கூடாதுன்றாங்க, ஆத்து மண்ணை அள்ளலான்றாங்க. ஆனா என்ன செய்யக்கூடாது, அந்த மண்ணை அள்ளலாம், ஆனா நம்ம ஆத்து மண்ணை தாயை அள்ளக்கூடாது. ஆனா நம்ம மக்கள் எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்களாம், எதை செய்யக்கூடாதோ அதை தாயா செய்யறாங்க. ராமநாதபுரத்துல எல்லாம் மழையே இல்லைன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த இருக்க மேலூர்ல மழையை காணாமல புலம்பிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒவ்வொரு மனுஷனும் நான் பிளாஸ்டிக் பேப்பர் பயன்படுத்தினாலோ, இல்ல நான் ஆத்து மண்ணாலோ, இல்ல நான் குவாரியை உடைச்சாலோ, இல்ல நான் மரத்தை வெட்டினாலோ சுனாமி வந்து என்னையா பாதிக்க போகுது, பூகம்பம் வந்து என்னையா பாதிக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கிறதுனாலதான் நம்ம உலகின் அழிவு நோக்கியே போயிட்டு இருக்கு. ஐயா, சந்திர மண்டலத்துல தண்ணி இருக்குன்னு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த இருக்க சடையங்காட்டிலே தண்ணி இல்லை. இப்ப ஐயா, முன்னாடிலாம் எங்க ஊர்ல 10 அடி 15 அடி தோண்டினாலே தண்ணி வந்துடும். ஆனா இப்பெல்லாம் 100 அடி 150 அடி தோண்டினாலும் தண்ணி வர மாட்டேங்குது. நீங்க கையில வச்சிருக்கீங்களே செல்போனு, அது வெறும் செல்போன் கிடையாது, அது சிட்டுக்குருவிகளோட சவப்பெட்டி. என் தாத்தா சுதந்திரத்துக்காக போராடினாங்க, என் அப்பா சோத்துக்காக போராடினாங்க, நான் இனிமே படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக போராடுங்க, என் மய நாளைக்கு உசுருக்காகவே போராடுறேன். இந்த நிலைமை வேணுமா சார்? சார், நம்ம சந்ததி எல்லாம் நம்மளை வாய் நிறைய வாழ்த்தணுமா இல்ல வயிறு நிறைய தூத்தணுமா? இந்த காக்கை தன்னோட வாழ்நாள்ல 30,000 விதைகளை விதைக்குமா? மனுஷங்க நாம ஒரு விதையாவது இதுவரை வச்சிருக்கோமா? ஐயா, நம்ம பூமி நல்லா இருக்கணும்னா இல்ல நாம நல்லா இருக்கணும்னா நம்ம எல்லாரும் கண்டிப்பா இயற்கையை காதலிச்சே ஆகணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன உன் பேரு? மணிகண்டன். என்ன வகுப்பு படிக்கிற? 7th. எந்த ஸ்கூல்ல படிக்கிற? தேப்பிர்த்தோ மேல்நிலை பள்ளியில படிக்கிறேன் சார். கே பிரிட்டோ மேல்நிலை பள்ளியா? அதான் உங்க பள்ளியா? பள்ளியில வந்துக்கிறாங்க எல்லாரும்? ஆமா சார். சரி, உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க சார். கூப்பிடு, உங்க அம்மா அப்பா கூப்பிடு. அம்மா அப்பா. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. பெத்தவங்க தான் பிள்ளைய அடையாளம் காட்டுவாங்க, ஆனா இந்த பெத்த புள்ள பெத்தவங்களை அடையாளம் காட்டு. சார், ஒரு நிமிஷம். என்னை பெத்தது எங்க அம்மா அப்பா, என்ன வளர்த்துக்கிட்டு வர்றது எங்க அம்மா அப்பா. ஆனா எனக்கு இந்த மேடையில ஏற வாய்ப்பு தந்தது எங்க ஐயா ஸ்டீவ். உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்களா? என்ன கேட்டோம், அம்மா அப்பா கூப்பிட்டுட்டு விட்டுருவான்னு பார்த்தேன். கண் கலங்கி சொன்னான், சார் இந்த அளவுக்கு நான் வரதுக்கு காரணம் என் குரு, என் ஆசிரியர். அப்பா ஐயா, அம்மா, ஒரு நல்ல மகனை பெற்றெடுத்திருக்கு, நல்லபடியா வளங்க, நல்ல அறிவு புகட்டுங்க, கண்டிப்பாக வாழ்நாளில் மிகப்பெரிய சாதனையாளராக வருவார். மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கின்ற சிறுவனின் பேச்சை கேட்டேன். அப்பொழுது பக்கத்தில் என்னுடைய மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன், மிகப்பெரிய அரசியல்வாதியாவே வந்துடுவார். பையனுடைய படிப்பு செலவுக்காக அன்புடன் ELS நிறுவனத்தார்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் இளங்கோவன் அவர்கள் ரூபாய் 3000 கொடுத்திருக்கார் படிப்பு செலவுக்காக. ரோஜா வீரப்பன், காரைக்குடி தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அவங்க இந்த பையனுடைய படிப்பு செலவுக்காக ரூபாய் 5000 வழங்குகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்ப்பதற்காக உயர் திரு H. ராஜா அவர்கள், BJP மாநில பொதுச் செயலாளர் வந்து அவர்கள் ஐயா நிகழ்ச்சி வந்திருக்காரு.
இது மிகப்பெரிய பெருமையாகவும் வெற்றியாகவும் கருதுகிறோம். ஐயா வந்ததுக்காக எங்களுடைய அகடவிகட நிகழ்ச்சியின் படக்குழு அனைவரும் பெருமை அடைகிறோம். இந்த அகட விகட நிகழ்ச்சியில் முதல்ல நான் இன்னைக்கு கலந்து கொள்ள இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்றால் இன்னைக்கு டூரில் எங்கேயும் போகலை. ஆனால் இந்த மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கின்ற சிறுவனின் பேச்சை கேட்டேன். அப்பொழுது பக்கத்தில் என்னுடைய மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன், மிகப்பெரிய அரசியல்வாதியாகவே வந்துடுவார். ஏனென்றால் நான் சொல்றது சாதாரண அரசியல்வாதி இல்லை, ஒரு ஸ்டேட்ஸ்மேனா. எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் கோர்வையாக இன்று இயற்கை மாசுபடுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கிறது, அதை நாம் எப்படி பொறுப்போடு காப்பாற்ற வேண்டும் என்பதை இவ்வளவு இளம் வயதிலே சிறு வயதிலே நம் அனைவருக்கும் ஒரு பாடம் சொல்ற மாதிரியா 10-15 நிமிடம் பேசியிருக்காருன்னா நாளைக்கு மக்களை வழி நடத்துகின்ற நல்ல தலைவனாக அவர் வருவார் என்று கூறி இந்த நிகழ்ச்சியிலே நானும் உங்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். புதுவையில் என்னுடைய மேல்நிலை பள்ளி இருக்கு, ஐயாவுடைய மேல்நிலை பள்ளி இருக்கு. என்னுடைய கல்வியின் நிர்வாகம் 7ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் +2 வரைக்கும் என்னுடைய கல்வி செலவுகளை இந்த கல்வி நிறுவனமே ஏற்றுக்கொள்கிறது என்று பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த கல்வி குடும்பத்திற்கு மீண்டும் ஒரு கரவலை கொடுத்து உற்சாகப்படுத்தபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சார் வாங்க சார், அது நீங்க தான் சொல்லணும். நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குங்க கண்ணு முன்னாலே. இவன் +2 முடிச்ச உடனே பொறியியல் படிக்கிறதா, BE படிக்கிறதா சரி, இல்ல ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிறதா சரி, அவன் கல்லூரி படிப்பு செலவு முழுவதும் ஐயா ஏற்று சொல்லியிருக்காரு. அது அவரே சொல்ல போறார். நீங்க சொல்லுங்க. எங்கள் கல்லூரி கிட்டன்கின் சார்பாக இந்த மாணவனை +2 முடித்தவுடன் முழு படிப்பு செலவையும் ஏற்றுக்கொள்வதாக இதன் வாயிலாக அறிவிக்கிறோம். தேங்க்யூ.